ஆன்மீக வாழ்க்கை சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோல நான் உங்களுக்கு ஒரு குட்டி ஸ்டோரி சொல்ல போறேன். இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி தான். அதுல இருக்கிற இன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது இன்னுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கானது மட்டும் இல்ல, நம்ம ஒவ்வொருத்தரோட லைஃப்க்கும் ரொம்ப 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 முக்கியமான ஒண்ணு. சரி, இன்னைக்கு வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். நீங்க நம்ம வீடியோஸை மிஸ் பண்ணாம பார்க்கவும் கேட்கவும் முடியும். சரி, இன்னைக்குள்ள கதைக்கு போயிடலாம். அது ஒரு அடர்ந்த காடு. அந்த காட்டுக்குள்ள ஒரு பலமான யானை ஒண்ணு இருந்துச்சான். யானைனாலே பார்க்கறதுக்கு உருவத்துல ரொம்ப பெருசு, ரொம்ப வலிமையானதும் கூட. அது ஒரு மெரி மிதைச்சா போதும், வேற எந்த விலங்கா இருந்தாலும் அவ்வளவுதான் க்ளோஸ் அப்படிங்கிற மாதிரி தானே. இதே கர்வம் அந்த யானைக்குள்ள இருந்தது. தான் ரொம்ப பலசாலி, தான் தனியா இருந்தாலும் தான் ரொம்ப ஸ்ட்ரென்த்தா இருக்கிறதுனால தனக்கு யாருமே வேணாம் அப்படிங்கிறது அதுக்கு ஒரு உணர்வாவே இருந்துச்சு. இதனால இது மற்ற விலங்குகள் எதையுமே சுத்தமா மதிக்கவே மதிக்காதான். நீயா நீயா இப்படிதான் போயிட்டே இருக்குமா. இந்த யானை இப்படி கர்வமா சுத்துறத பாக்குற மற்ற விலங்குகளுக்கும் இந்த யானைய பார்த்தா ஒரே பயமா. ஐயோ, இவன் கிட்ட நம்ம மாட்டினா ஒருவேளை நம்மள மெரிச்சிட்டா அவ்வளவுதான், நம்ம காலி. அதனால நாம கொஞ்சம் டிஸ்டன்ஸ்லயே இருப்போம் அப்படின்னு அதுகிட்ட எந்த விலங்குமே பேச கூட வராதான். அது ஒரு கோடைக்காலம். அந்த டைம்ல உங்களுக்கே தெரியும், தண்ணி எல்லாமே வற்றக்கூடிய அந்த சீசன். அதனால அந்த காடு ஃபுல்லாவே தண்ணி பஞ்சம் ஏற்பட்டுடுச்சு. இதனால ஒரு நாள் அந்த யானைக்கு ரொம்ப தாகம் எடுக்குது. சரி, அந்த காட்டுக்குள்ள எங்க தண்ணி இருக்குன்னு தேடி 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 ஒரு இடத்துல ஒரு குளத்தை கண்டுபிடிக்குது. சரி, இந்த குளத்துக்குள்ள தண்ணி இருக்கு, நாம இறங்கி குடிப்போம் அப்படின்னு அந்த குளத்துக்குள்ள காலை வச்சு இறங்குது. அந்த நேரம் பார்த்து அந்த குளத்துக்குள்ள சேரா இருந்ததுனால, அதாவது தண்ணி வத்த வத்த குளம் சேராயிடும்ல, அந்த மாதிரி சேரா இருந்ததுனால இப்போன யானை உள்ளுக்குள்ள சிக்கிச்சு. உருவத்திலையும் பெருசு, வெயிட்டும் அதிகம்ன்றதுனால அதால அந்த சேத்துல இருந்து மீண்டு வரவே முடியல. உதவிக்கு யாராவது வருவாங்களா அப்படின்னு கத்துது. இதோட குரலை கேட்ட ஒரு முயல் அந்த இடத்துல எட்டி பாக்குது. அச்சுச்சோ, யானை இப்படி சிக்கி போய் கிடக்கே அப்படின்னு பரிதாபப்பட்ட அந்த முயல் என்ன பண்ணுச்சு, ஓடி போய் அதுக்கு தெரிஞ்ச எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் கூட்டிட்டு வருது. மற்ற விலங்குகள் எல்லாமே அந்த இடத்துக்கு சேருது. சரி, நாம என்ன பண்ணா இந்த யானையை வெளியில கொண்டு வரலாம் அப்படின்னு யோசிச்சு எல்லா விலங்குகளும் ஒன்னா சேர்ந்து யானையை சுத்தி இருந்த சேறு மொத்தத்தையும் தோண்டி 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 மெதுவா எடுத்துதுங்க. மணிக்கணக்குல போராடி கடைசியா யானைய வெளியில கொண்டு வந்துருச்சுங்க. யானைக்கு அப்பதான் புரியுது, நாம எப்பவுமே தனிச்சு இருக்கிறதுனால நாம ஒரு ஹாப்பி லைஃப லீட் பண்ணவே முடியாது. நாம இத்தனை நாள் யாருமே வேணான்னு ரொம்ப மமதியோட இருந்துட்டோம், இனி அப்படி இருக்க கூடாது அப்படின்னு தான் செஞ்ச தவற உணர்ந்து அவங்க எல்லார்கிட்டயுமே மன்னிப்பு கேட்டதோட நன்றியும் சொல்லுது. இப்படிதாங்க நம்ம லைஃபும். நாம எவ்வளவு பெரிய பலசாலியா இருந்தாலும் சரி, புத்திசாலியா இருந்தாலும் சரி, மனிதன் அப்படிங்கிறவன் தனிச்சு வாழக்கூடிய வாழ்க்கை அப்படின்றது அவனுக்கு என்னைக்குமே சந்தோஷத்தையும் நிம்மதியையும் கொடுத்ததா சரித்திரமே கிடையாது. மற்றவங்களோட உதவி அப்படிங்கிறது சின்னதா இருக்கலாம், பெருசா இருக்கலாம், அது அளவுல எப்படி வேணும்னாலும் இருக்கலாம். ஆனா மனிதனுக்கு என்னைக்குமே தன்னை சுத்தி இருக்கிறவங்களோட தேவைகள் இருக்கதான் செய்யுது. மனசு விட்டு பேசுறதா இருக்கட்டும், ஒரு சிறிய உதவியா இருக்கட்டும், எல்லா வகையிலுமே நமக்கு அடுத்தவங்க தேவைப்படுறாங்க. இப்படி ஒன்னா இருக்கக்கூடிய பீப்புள் தான் லைஃப்ல நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் பண்றாங்க. நான் சொல்றது எப்படின்னா, எனக்கு பாக்குறவங்க எல்லாருமே வேணும் அப்படி கிடையாது. நம்மளோட நலன்ல அக்கறை காட்டுறவங்க, நாம நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க, உண்மையிலேயே மனசார நாம நல்லா இருந்தா சந்தோஷப்படுறவங்க, நாம முன்னுக்கு வரணும்னு நமக்கு சஜஷன்ஸ் கொடுக்கறவங்க, நாம நல்லா இருக்கிறத பார்க்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டுறவங்க, இப்படி நிறைய டைப் ஆஃப் பீப்புள் நம்மளை சுத்தி இருந்துகிட்டே இருப்பாங்க. நாம எவ்வளோ பெரிய நிலைமையில இருந்தாலும் நான் தான் அப்படிங்கிற கர்வம் நம்மளுக்குள்ள இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நம்மளை சுத்தி இருக்கிற நல்லவங்களை நம்ம ஐடென்டிஃபை பண்ணவே மாட்டோம்,
தனிச்சு இருப்போம். வாழ்க்கையில பெரிய பெரிய சந்தோஷங்கள்ல நாம கான்சென்ட்ரேட் பண்றோம்னு நினைச்சிட்டு நம்மளை சுத்தி இருக்கிற உண்மையான சின்ன சின்ன சந்தோஷங்களை நம்ம மிஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். உங்களை சுத்தி இருக்கிறவங்களை நீங்க கண்ணு திறந்து பாருங்க. உங்களை சுத்தி இருக்கிறவங்கள யார் யார் உங்களுக்கு உண்மையா இருக்காங்க, யார் யார் உங்களோட அன்புக்கு தகுதியானவங்க, யார் யார் உங்க கூட ஒன்னா இருந்தா நீங்க இன்னுமே பலசாலியா ஃபீல் பண்ணுவீங்க அப்படிங்கிறத நீங்க யோசிச்சு முடிவு பண்ணி அப்படிப்பட்டவங்களை என்னைக்குமே உங்க லைஃப்ல விட்டு நீங்க அவங்கள ஒமிட் பண்ணவே பண்ணாதீங்க. உங்க கூடவே வச்சுக்கோங்க. நீங்க வளர வளர அவங்க உங்க கூட ரொம்ப சந்தோஷமா டிராவல் பண்ணி வந்துகிட்டே இருப்பாங்க. சரி, இன்னைக்கு வீடியோல நீங்க ஒரு நல்ல விஷயத்த கத்துட்டு இருப்பீங்க, தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்கன்னு நான் நம்புறேன். இதே மாதிரி மற்ற வீடியோஸையும் நீங்க மிஸ் பண்ணாம இருக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காம இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு கண்டென்ட்ல இது பத்தி நீங்க வீடியோ போடுங்க, இதை பத்தி நீங்க ஒரு கதை சொல்லுங்க அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது சஜஷன் இருந்ததுன்னா மறக்காம நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு போங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோல அதை உங்களுக்கு கொடுக்குறேன். நன்றி.